மலேசியா தனது தாதியர்களை வெளிநாட்டு சலுகைகளால் இழக்கிறது என்பதால் அவர்களின் சமூக நலனில் அரசாங்கம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என MMA எனப்படும் மலேசிய மருத்துவ சங்க தலைவர் டாக்டர் அசிசான் அப்துல் அசீஸ் கேட்டுக்கொண்டிருக்கிறார். கோவிட்-19 தொற்று தொடங்கியது முதல் கடந்த 4 ஆண்டு காலமாக அரசாங்க தாதியர்கள் வெளிநாடுகள் வழங்கி வரும் சலுகைகளால் கவரப்பட்டு அவர்கள் அங்கு சென்று விடுவதாக அவர் கூறினார். கூடுதல் சம்பளத்திற்காக பலர் சுகாதார அமைச்சின் வேலையிலிருந்து விலகிவிட்டனர். அண்டை நாடான சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா மற்றும் மேற்காசியாவில் உள்ள நாடுகள் சிறந்த சம்பளம் மற்றும் இதர சலுகைகளை வழங்குவதால் தாதியர்களில் பலர் தங்களது பணியிலிருந்து விலகி இருப்பதாக டாக்டர் அசிசான் தெரிவித்தார். பலர் சிங்கப்பூருக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் மற்றும் மேற்காசியாவுக்கும் வேலைக்காக சென்றுவிட்டனர். U29 கிரேட்டை சேர்ந்த புதிய தாதியர்களுக்கான மாதாந்திர தொடக்க சம்பளம் 1800 ரிங்கிட் ஆகும். இந்த தொகையை விட 5 மடங்கு கூடுதலான சம்பளம் சிங்கப்பூரில் வழங்கப்படுகிறது. பொது சுகாதார நலனில் வழங்கப்படும் குறைந்த சம்பளம்தான் தாதியர்களில் பலர் அரசாங்க சேவையிலிருந்து விலகி வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு முக்கிய காரணம் என டாக்டர் அசிசான் சுட்டிக்காட்டினார். ராஜயோகாவின் தனித்துவம் நிறைந்த ஓமம் தண்ணீர் சுப காரியங்களுக்கு உபயோகிக்க ராஜயோகாவின் பன்னீர், ராஜயோகாவின் சுத்தமான தேங்காய் எண்ணெய் மற்றும் ராஜயோகாவின் தரமான எள்ளிலிருந்து எடுக்கப்பட்ட சுத்தமான நல்லெண்ணெய், இவை அனைத்தும் உங்கள் ராஜ சிம்லா மார்க்கெட்டிங்